ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டூ தாராபுரம் டைரீஸ். இன்னைக்கு வெயிட் லாஸ் 100 டேஸ் சேலஞ்சோட டே வந்து 24 தான். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலையில எந்திரிச்சோனே கொத்தமல்லி டீ போட்டு குடிச்சுட்டு, அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும், அந்த சன்னா அந்த கிட்னி பீன்ஸ் கிரேவி உருளைக்கிழங்கு போட்டு தான் எடுத்திருந்தேன். 2 சப்பாத்தி எடுத்திருந்தேன். மதியத்துக்கு எதுவும் வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிடாம, கொஞ்சம் 2 வாழைப்பழம் மட்டும் செவ்வாழைப்பழம் எடுத்திருந்தேன். இந்த நான் அந்த ஒரு மிஷின பார்த்துட்டு கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அந்த மிஷின் வந்து அ அது வந்து ஒரு பாடி ஃபிட்னஸ் மிஷின் தான். இது வந்து ரொம்ப அந்த ஏறி நின்னு நம்ம வாக்கிங் பண்றது அப்பலாம் கிடையாது. ஏறி நின்னோனே அந்த ஸ்டார்ட்டுங்கிற பட்டன குடுத்துட்டோம்னா, அது பாட்டுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட பாடி ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம நடந்தா என்ன ஒரு பாடி ஷேக் இருக்குமோ, ஷேக் ஆனா தானே நம்ம கலோரிஸ் பர்ன் ஆகும். அந்த மாரி இந்த பாடி ஏறி நின்னா போதும். பாடி நல்லா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த சதையோட இதெல்லாம் நல்லா வந்து இதாகும். குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் YouTubeல ஏதோ ஓ2 ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு ஆ யூடியூப் சேனல பார்த்து தான் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டிருந்தாரு. இதோட பிரைஸ் வந்து 25,000 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனோம். ஆனா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இது இங்க காட்டுறாங்க இல்லையா? அந்த மாரி பொசிஷன்லலாம் நம்ம நின்னுக்கலாம். நமக்கு என்னென்ன பொசிஷன்லாம் நமக்கு தேவையோ இப்ப வந்து புஷ் அப் பண்ற மாரி இந்த கை 2யும் அந்த மிஷின் மேல வச்சுட்டு, புஷ் அப் பண்ண மாரி பண்ணாலும், இந்த கையில அந்த கம்மக்கட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சதையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் ஆகும். இந்த மாரி தான் வந்து இந்த மிஷினு. இந்த மிஷினுக்கு வந்து P1, P2 ப்ரோகிராம் அதுவா வந்து அமுக்கிட்டோமா, ஒன் டைம் அமுக்கிட்டோம்னா, அது பாட்டுக்கு ஸ்பீடு அட்ஜஸ்ட்மென்ட்டும் இருக்கு. அதேமாரி ப்ளூடூத் கனெக்டும் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாரி சாங் கேட்டுட்டே வந்து எக்சர்சைஸ் பண்ண மாரி இருக்கு. நான் டெய்லியும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் பண்ணுவேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து என்னடா இது நம்ம கம்முனு ட்ரெட்மில் கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா வந்து இதுவும் ஒரு வகையில நல்லதா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஏறி நின்னோனே நல்லா ஷேக் ஆகும். 2 அந்த தெரியுதாங்க. இத ஏறி நின்னோம்னா, ஃபுல் பாடியும் அப்படியே வந்து நமக்கு வந்து அந்த இடுப்பு சதை, அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பாடி அந்த சதையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா வந்து அது ஷேக் ஆகி நம்மளோட கலோரிஸ் நல்லா பர்ன் பண்ணி கொடுக்கும். டெய்லி 1/2 மணி நேரம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மிஷின குடுத்தாங்க. ஆனா வந்து, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 1/2 அன் ஹவர் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து ஏறி நிப்போம். எப்படியோ வாங்குனது வேஸ்ட் போல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மிஷின் மேல நின்னுட்டு இருந்தோமா, வாக்கிங் போயிட்டு வந்தோனே அப்படியே அந்த மிஷின்ல மேல நிக்கவும் அப்படியே வந்து வேர்த்து அப்படியே ஸ்வெட் ஆகி நின்னுச்சு. எனக்கு வந்து அப்படியே அது சரி, இனி வந்து இன்னைக்கு இதுதான்டா எக்சர்சைஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நைட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. வந்து அது அவங்க வந்து நியூரோ பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு நியூரோப்னா என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் வந்து தெரியும்னு சொல்லி தெரியாத ஒரு விஷயத்த தெரியும்னு சொல்லிலாம் எனக்கு வந்து அதில விருப்பமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சத நான் ஷேர் பண்ண முடியும் இல்லையா? எனக்கு வந்து நியூரோப்னா என்னன்னே தெரியாது. அத நான் கொஞ்சம் Googleல சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணேன். அது பார்த்தேன்னா அது வந்து ஏதோ நரம்பியல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. எந்த ஒரு தொட்டாலும் வந்து எந்த ஒரு உணர்ச்சியுமே நம்ம போய் அவங்கள தொடுறோம் அப்படின்னா, அந்த எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காதாம்மா. அதே மாரி தான் அந்த சிஸ்டரும் வந்து எனக்கு உணர்ச்சியே இருக்காது. எந்த பொருள தொட்டாலுமே எனக்கு உணர்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்த மாரி நான் பார்த்தது கூட இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாரி சரி அவங்களால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதாவது மெதுவா தான் எந்திரிக்க முடியும். நம்ப ஒரே இடத்துல ரொம்ப நேரம் கால மடக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, அந்த கால் வந்து அப்படியே மரத்து போயிரும்ல. நம்ம எந்த ஒரு சொரணையுமே இருக்காதுல்ல. அதே மாரியே தான் இருக்குமாமா அவங்களுக்கு. ஆனா வந்து அ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வேணா அந்த கமெண்ட்ல பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத படிச்சோனே. சீக்கிரமா அவங்களுக்கு வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் அவங்களுக்கு அது எப்படி சாப்பிடுறது, என்ன பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சத நான் ஷேர் பண்றேன். இத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயுமே குடுக்குறேன். ஃபோட்டோ ஆட் பண்றேன். மார்னிங் வந்து 8 டூ 8:00லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சிடணுமா. வெஜிடபிள்ஸ், ஓட்ஸு, ரவை உப்புமா, அப்புறம் வந்து மில்லட்ஸ்ல இட்லி, தோசை, இல்லைன்னா கஞ்சி அந்த மாரி எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் ஒரு மிட் மார்னிங்ல ஒரு 11:00 அந்த மாரி டைம்ல அ நட்ஸு நட்ஸ்னா பெர்ரீஸ், பாதாம், வால்நட்ஸ், ஆப்பிளு, ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். பனானா ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஆனா வந்து இத சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி டாக்டர்ட்ட பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்கள்ட்டயும் ஒரு டைம் நீங்க வந்து எந்த மாரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்டின்றத கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா வந்து, எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா வந்து, உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா? அதனால இன்னொருக்கா நீங்க வந்து எந்த மாரி டயட் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பார்க்குற டாக்டர்ட்ட நீங்க கேட்டுட்டு, அதுக்கப்புறம் டயட்ட ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க அப்படின்றதுக்காக. இது வந்து சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப தப்பான ஃபுட்டெல்லாம் கிடையாது நான் சொல்றது எல்லாமே. வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, மில்லட்ஸ் ரைஸு, அப்புறம் வந்து பருப்பு வகைகள், வேக வைத்த கீரை, சாலடு, ப்ரோக்கோலி, முட்டைக்கோஸ் இந்த மாரி எடுத்துக்கலாமாம். ஈவினிங் வந்து 4 டூ 4:30 டூ 5 வந்து ஒரு டம்ளர் மோர் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணுமா. டின்னருக்கு வந்து சப்பாத்தி, வீட் சப்பாத்தி, பாயில்டு வெஜ்ஜீஸு, சூப்பு, சாலட் அந்த மாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு இதில படிச்சேன். அதுக்கப்புறம் அது சரி அத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட உடம்பு சீக்கிரமா குணமாகும். சரிங்களா? நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு அது படிச்சோனே எனக்கு ஒரு மாரி கண்லேருந்து தண்ணி வந்துச்சு. இந்த மாரிலாம் இருக்குமாடா! அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் மிஷின்ல நின்னுட்டு, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஜீரக தண்ணி போட்டு ஜீரக டீ குடிச்சுட்டு, நைட்டுக்கு எதுவும் எடுத்துக்கல. இதுவே வயிறு ஃபுல்லா இருந்துச்சா, அப்படியே வந்து படுத்தாச்சு. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. டேக் கேர். ஹெல்தியா இருங்க.